திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் அமைந்துள்ள அருள்மிகு மார்க்கண்டேயன் திருக்கோவிலில் பங்குனி மாத திருவிழா கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சக்தி கிரகத்தை ஜோடித்து ஆட்டத்துடன் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உலக நன்மை வேண்டி முக்கிய வீதிகளில் முளைப்பாரியுடன் ஊர்வலம் சென்று அருகிலுள்ள மஞ்சள் ஆற்றில் சக்தி கரகத்துடன் முளைப்பாரியும் கரைத்தனர். சென்னையை சேர்ந்த அலெக்ஸ் ராஜ் என்பவர் தனது நண்பர்கள் இருவருடன் திருநெல்வேலியில் உள்ள தனது உறவினர் திருமணத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் காரில் சென்னை திரும்பியுள்ளார். அப்போது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கல்வேலிப்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் மையத்தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. காரின் உள்பக்கம் ஏர்பேக் இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் காயமின்றி உயிர் தப்பினர். சென்னை எண்ணூர் சத்யவாணி முத்துநகரைச் சேர்ந்தவர் ரவி. இவரது மகன் சாய் மோனிஷ் தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் காணவில்லை என எண்ணூர் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலையில் அதே பகுதியில் சாய் மோனிஷ் உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் கரை ஒதுங்கியது. பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரை ஜெயஹிந்த்புரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரகாளியம்மன் கோவிலின் 73வது ஆண்டு பங்குனி உற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக ஜெயஹிந்த்புரம் வீரகாளியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் வேல் குத்தியும் பறவை காவடி எடுத்தபடியும் வைகை ஆற்றில் இருந்து ஜெயஹிந்த்புரம் வரை ஊர்வலம் சென்றனர். இதில் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் 5,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வேல் குத்தியபடியும் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். சென்னை அன்பகத்தில் நடந்த கூட்டத்தில் பெண்களை பற்றி கொச்சையாக பேசியதாக அமைச்சர் பொன்முடி மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவருடைய கட்சி துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி வீட்டு முன் அவரது தொண்டர்கள் குவிந்தனர். மேலும் தான் பேசியது தொடர்பாக விளக்கம் அளிக்க உடனடியாக அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் வீட்டில் இருந்து சென்னைக்கு புறப்பட்டு சென்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சமத்துவபுரம் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், தமிழ்நாட்டின் உரிமைகளை யாருக்கும் விட்டு தராமல் நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி மாநில சுயாட்சியை நிலைநாட்டியவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என புகழாரம் சூட்டினார். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி திருவிழா கடந்த மாதம் 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆழி தேரோட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பாத தரிசனம் என்று திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் தியாகராஜர் இடது பாத தரிசனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நின்று பாத தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திர நாளை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு உள்ளது. கரூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்திர தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கல்யாண பசுபதீஸ்வரர், அலங்காரவள்ளி, வள்ளி தெய்வானை உள்ளிட்ட சுவாமிகளுக்கு பல்வேறு நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கல்யாண பசுபதீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். பின்னர் தேரை திரண்டிருந்த பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் 107வது திவ்ய தேசமான அருள்மிகு ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் ஆலய மலை அடிவாரத்தில் கம்பிவட ஊர்த்தி வளாகம் அமைந்துள்ளது. இந்நிலையில் அமைச்சர் ஆர். காந்தி கலந்து கொண்டு கருடாழ்வார் சிலையை பிரதிஷ்டை செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.